ஈழத்தையும் விடுதலை புலிகளையும் ஆதரிக்காதவர்களை ஒரு கை விரலுக்கு நாம் அடக்கிவிடலாம். தமிழீழத்திற்காக தமிழகம் என்ன செய்தது, திராவிட இயக்கம் என்ன செய்தது என்பது புதிய ஒரு விஷயம் கிடையாது. அவருடைய அரசியல் கடமை என்ற அடிப்படையில், வரலாற்று கடமை என்ற அடிப்படையில் ஒரு விடுதலை அரசியலுக்கு துணையேற்க வேண்டும் என்கின்ற தார்மீக உரிமையோடு நாம் ஈழ விடுதலை அரசியலையும் ஈழ விடுதலை போராளி குழுக்களையும் விடுதலை புலிகள் அமைப்பையும் ஆதரித்து வேலை செய்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். சாதி அடிப்படையில், மத அடிப்படையில், மூட நம்பிக்கைகள் அடிப்படையில், பிற்போக்கான சடங்குகள், கலாச்சாரங்கள், இப்படி எல்லா வகையான பிற்போக்குத்தனங்களில் இருந்தும் திராவிட இயக்கத்துடைய அடிப்படை என்பது இந்த மண் ஜனநாயக மண்ணாக மாறும். இஸ்லாமியரை வெளியேற்றியதைத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். அதன் நோக்கம் என்பது இஸ்லாமியர்களை ஈழத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பது அல்ல, இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்துக்கும் தொடர்பில்லை என்பது அல்ல, இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய மக்கள் என்கின்ற அடிப்படையில் இருந்தால் அது ஒரு ராணுவ நடவடிக்கை என்பதாக மட்டும்தான் நிகழ்த்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தால் தமிழீழத்தை பொறுத்தவரையில் நாம் என்ன செய்தோம் என்பதை இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழலை இன்றைக்கு சில புல்லுருவிகள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த வரலாற்று தொடர்ச்சியோடு இருக்கின்ற எவருக்கும் தமிழீழத்திற்காக தமிழகம் என்ன செய்தது, திராவிட இயக்கம் என்ன செய்தது என்பது புதிய ஒரு விஷயம் கிடையாது. நாம் சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தியவர்களும் கிடையாது, அந்த விடுதலையை ஆதரித்தவர்களும் கிடையாது. அதனுடைய அரசியல் கடமை என்ற அடிப்படையில், வரலாற்று கடமை என்ற அடிப்படையில் ஒரு விடுதலை அரசியலுக்கு துணையேற்க வேண்டும் என்கின்ற தார்மீக உரிமையோடு நாம் ஈழ விடுதலை அரசியலையும் ஈழ விடுதலை போராளி குழுக்களையும் விடுதலை புலிகள் அமைப்பையும் ஆதரித்து வேலை செய்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய 50 ஆண்டு கால அரசியலை ஈழம் தனக்காக வாங்கியிருக்கின்றது. தமிழ்நாட்டை விட, தமிழ்நாட்டினுடைய அரசியலை விட இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் ஈழத்திற்காக பேசியது அதிகம் என்பது வரலாற்று உண்மை. அதையெல்லாம் நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடிப்படையில ஈழ விடுதலைக்கான ஆதரவு மனநிலை எங்கிருந்து வந்தது என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திராவிட இயக்கத்துக்கு திடீரென்று உருவாகிவிட்டதா, திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உருவாகிவிட்டதா என்று சொன்னால் இல்லை. நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சமூக நீதிக்காகவும் அரசியல் நீதிக்காகவும் பொருளியல் நீதிக்காகவும் தான் பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது. இங்க 2000 ஆண்டுகால சாதிய கொடுமைகள் பார்ப்பனர் அல்லாத மக்களை இழிபிறவிகளாக மோசமான மனிதர்களுடைய கீழ்நிலையில் வைத்திருந்த ஒரு சூழ்நிலையில் தான் பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்பது அரசியல் நீதியும் சமூக நீதியையும் பொருளியல் நீதியும் வலியுறுத்தி உருவான ஒரு இயக்கமாக இந்த மண்ணில் உழைத்திருந்தது. அதுவரைக்கும் எண்ணற்ற முன்னோர்கள் இதை பற்றி பேசியிருந்தாலும் கூட ஒரு அரசியல் அமைப்பாக இந்த நீதியை முன்வைத்து உருவான இந்த இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் தான் நாம் ஈழ விடுதலையை ஆதரித்தோம், அதற்கு துணை நின்றோம் என்பது அப்பட்டமான உண்மை. சமூக நீதியை முன்வைத்த பார்ப்பனர் இயக்கம் அதிகாரத்தை கைப்பற்றிய போது அரசியல் ரீதியாக, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக நலத்திட்டங்கள் எதெல்லாம் இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்ததோ அதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கான கல்வி உரிமைகள், வசதி உரிமைகள், குடிநீர் உரிமைகள், இருப்பிட உரிமைகள், இப்படி பல விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்திய ஆளும் வர்க்கம் என்பது, காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள் எல்லாம் இந்திய தேசியம் என்ற கருத்தியலை முன்வைத்து இங்கே அரசியல் செய்கின்ற போது அவர்கள் தன்னியல்பாக திட்டமிட்டு இந்தியை இங்கே திணித்தார். இந்தியை திணிக்கின்ற போதுதான் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் என்பது, சமூக நீதியாக அந்த போராட்டம் தொடங்கிய அந்த இயக்கம் என்பது இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டமாக, மொழி உரிமைக்கான, மொழி நீதிக்கான ஒரு போராட்டமாக பரிணாம வளர்ச்சி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரசிலிருந்து விலகியது எல்லோருக்கும் தெரிந்தது. காரணம், வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்கின்ற அடிப்படையில் நின்று கொண்டு தந்தை பெரியார் அவர்கள் வெளிவருகின்ற போது இதையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டுதான் இந்த பார்ப்பனிய மேலாதிக்கம், சமஸ்கிருத மேலாதிக்கம் நீக்கப்பட்ட ஒரு ஜனநாயக சமூக அமைப்பாக இந்த மண் திகழ வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு இப்படிப்பட்ட போராட்டங்களை சமூக நீதியோடு மொழி உரிமையும் சேர்ந்து
எடுத்து வந்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியது. இந்த மொழி நீதிக்கான போராட்டத்தினுடைய ஒரு நீட்சியாகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்பது தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார். ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். இங்கே சமூக நீதி மறுக்கப்படுகின்றது, அரசியல் நீதி மறுக்கப்படுகின்றது, பொருளியல் நீதி மறுக்கப்படுகின்றது, மொழி உரிமை மறுக்கப்படுகின்றது. இந்த மறுப்புக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது பார்ப்பனியம். பார்ப்பனியத்தை கட்டி காக்கக்கூடிய விஷயமாக இந்திய கட்டமைப்பு என்பது இருக்கின்றது. இந்திய கட்டமைப்பு என்பது இந்திய ஆளும் வர்க்கமாக பார்ப்பனியம் இருக்கும் வரையில் இது போன்ற அரசியல், சமூக, தேசிய நீதி என்பது இந்த மக்களுக்கு கிடைக்காது என்ற அடிப்படையில் தான் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார். தனிநாடு கோரிக்கை பிற்காலத்தில் தந்தை பெரியார் வாழ்நாள் முழுவதும் அதை பேசினார். தனித்தமிழ்நாடு பேசினார், திராவிட நாடு பேசியிருக்கின்றார், திராவிட இயக்கம் தொடர்ந்து அதை முன்வைத்திருக்கின்றது, திராவிட முன்னேற்ற கழகம் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. இந்திய அரசியல் யாப்பில் செய்யப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அதையெல்லாம் ஒத்துவைத்தாலும் கூட அந்த மனோபாவமும் அந்த சிந்தனையும் அந்த கோரிக்கையும் தொடர்ந்து இந்திய சமூகத்தில் இருந்து கொண்டே இருந்தது. இது ஒரு நீர்மூத்த நெருப்பாக திராவிட இயக்கம் போற்றி பாதுகாத்து வந்த ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகள் இன்றளவும் மாறவில்லை, இருந்து கொண்டே இருக்கின்றது. நமக்கான அரசியல் வாய்ப்பு, ஜனநாயக வாய்ப்பு என்பது இருக்கின்ற சூழ்நிலையில் அதை மையப்படுத்தி இங்கே போராட்டங்கள் கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதே சூழலில் தான் ஈழத்தில் தனிநாடு கோரிக்கைக்கான அடிப்படைகள் என்பது தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்றது. இன ரீதியான ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து தமிழர் என்ற காரணத்திற்காக எல்லா வேலைவாய்ப்பு உரிமைகள், கல்வி உரிமைகள், அரசியல் உரிமைகள், நில உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படுகின்ற சூழ்நிலை தான் மிகச்சிறப்பான வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது 1976 தந்தை செல்வா அவர்களால் முன்மொழியக்கூடிய வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தமிழ்நாடு முழுமையாக ஆதரித்தது. ஏற்கனவே தனிநாடு கோரிக்கை வைத்தவர்கள் தனிநாடு கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றது என்பதை அண்ணா ஆழமாக வலியுறுத்தி இருக்கின்றார். அதே போன்ற ஒரு சூழலில் தான் ஈழத்தில் தனிநாட்டுக்கான தேவைகளை முன்வைத்து ஈழ அரசியல் அமைப்புகள் குறிப்பாக அந்த கோட்பாடை முன்வைத்து வேலை செய்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு தன்னியல்பாக ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்பது திராவிட இயக்கத்துடைய அடிப்படை என்பது இந்த மண் ஜனநாயக மண்ணாக மாற வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். சாதி அடிப்படையில், மத அடிப்படையில், மூட நம்பிக்கைகள் அடிப்படையில், பிற்போக்கான சடங்குகள், கலாச்சாரங்கள், இப்படி எல்லா வகையான பிற்போக்குத்தனங்களில் இருந்தும் விடுதலை பெற்ற மனிதர்களாக இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான ஜனநாயக உரிமைகளை முன்வைத்த ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம் இருந்தது. ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் தான் தனிநாடு கோரிக்கையும் திராவிட இயக்கம் முன்வைத்தது. அதே போன்ற ஒரு ஜனநாயக உரிமையை அடிப்படையாக வைத்துதான் ஈழத்தில் தனிநாடு கோரிக்கை என்பது முகிழ்த்தெழுந்த போது திராவிட இயக்கம் அதோடு முற்றிலுமாக தொடர்ந்து ஈழ மக்களுடைய விடுதலைக்காக கைகோர்த்து வந்தது. தனிநாடு கோரிக்கையும் சேர்ந்து ஆதரித்தது. இன்னும் சொல்ல போனால் இங்கே அதுக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஈழத்தில் அப்படிப்பட்ட ஒரு சாத்தியங்கள் எழுகின்ற போது தன்னியல்பாகவே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான விடுதலை அரசியலாக வெளிப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஈழத்தையும் விடுதலை புலிகளையும் ஆதரிக்காதவர்களை ஒரு கை விரலுக்குள் நம்ம அடக்கி விடலாம். அவ்வளவுதான். எண்ணி போட்டா ஒரு 5 பேருக்குள்ளதான் 5 இயக்கங்கள், கட்சிகள், அவ்வளவுதான். ஈழத்தையும் விடுதலை புலிகளையும் ஆதரிக்காதவர். அதிலும் கூட ராஜீவ் கொலைக்கு பின்னிட்டு சில மாற்றங்கள். அதுக்கு முன்னாடி பெரும்பாலும் காங்கிரசார் உட்பட ஈழ விடுதலை ஆதரிச்சவங்க தான், அதற்காக வேலை செஞ்சவங்க. ஆனா இந்த அடிப்படை எங்கிருந்து வந்தது என்கின்ற போதுதான் திராவிட இயக்கத்துடைய இந்த விடுதலை அறம் என்கின்ற அந்த விடுதலை கோட்பாடு என்கின்ற விஷயம் என்பதுதான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கப்பட்டு அரசியலாக பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்ட விளைவாகத்தான் ஆயுத போராட்டம் அங்க நடந்தது, அரசியல் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. மிக முக்கியமான விஷயம். பல நாடுகள்ல இப்படிப்பட்ட வாய்ப்புகள் பல தேசிய இனங்களுக்கு கிடைக்கல. உலகம் முழுவதும் பல தேசிய இனங்கள் இது போன்ற ஒடுக்குமுறைகளிலிருந்து விடுவதற்கான போராட்டங்களை முன்னெடுத்த போது பல நாடுகளில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் அறிவுஜீவிகளும் மாந்த உரிமை ஆர்வலர்களும் தான் ஆதரிப்பார்கள். அது ஒரு வெகு மக்கள் இயக்கமாக எப்போதுமே ரொம்ப அரிதிலும் அரிதாகத்தான் அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா ஈழத்தை பொறுத்தவரையில் அங்கு ஆயுத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது.
இங்கே ஈழத்திற்கான அரசியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த அரசியல் போராட்டத்தை தலைமை தாங்கியது திராவிட இயக்கம். அரசியல் போராட்டத்தினுடைய தேவை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். முழுக்க ஈழ விடுதலைக்கான நியாயங்களையும் அதற்கான தேவைகளையும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை திராவிட இயக்கத்துக்கு உண்டு. இதெல்லாம் மறுக்கவே முடியாது. யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. ஈழ போராளிகளுக்கு தமிழ்நாடு பின்களமாக மாறியது என்பது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதெல்லாம் இல்ல. ஒரே விஷயம்தான், ஒரு ஒடுக்கப்படுகின்றவன் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்கிருந்து வருது? பெரியார் சொல்றார், எனக்கு ஒரு தேசபக்தி கிடையாது, எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்னை ஒரு சிமிழுக்குள் அடக்க முடியாது, ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு மாந்தநேய கண்ணோட்டத்தோடு இந்த சமூகத்தை பார்க்கிறார். ஒரு மாந்தநேய கண்ணோட்டத்திலிருந்து சமூகத்தை பார்க்கின்றார். மாந்தநேய கண்ணோட்டத்திலிருந்து சமூகத்தை பார்ப்பதனால்தான் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, சாதி ஒடுக்குமுறை, மொழி ரீதியான ஒடுக்குமுறை, ஜனநாயக மறுப்புகள், கல்வி உரிமை எல்லாவற்றையும் இருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாந்தநேய உணர்வோடு ஈழ விடுதலையை கரிசனத்தோடு பார்த்த ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம் இங்கே செயல்பட்டது என்பதுதான் அடிப்படையான வரலாற்று உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பல விஷயங்கள், பொதுவாக ஒரு தேசிய இனம் விடுதலைக்காக போராடுகின்ற போது அதை ஆதரிப்பது என்பது இடதுசாரி இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், மொழி தேசிய உரிமைகள் பேசுகின்ற இயக்கங்கள் அனைவருமே அதை ஆதரிப்பது தங்களுடைய கடமை என்று அது அரசியல் கோட்பாட்டு ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் அது எப்படி வெகுமக்கள் இயக்கமா மாறிச்சு? தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஈழ விடுதலைக்கான அரசியல் என்பது வீதிக்கு வந்தார்களே, ஒவ்வொரு தடவையும் ஈழத்தில் இனப்படுகொலை நிகழ்கின்ற போது, கொடூரமான தாக்குதல் நிகழ்த்தப்படுகின்ற போது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது, போர் தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்ற போதெல்லாம் எப்படி ஒரு வெகுமக்கள் இயக்கமாக அது மாறியது என்று சொன்னால், ஏற்கனவே திராவிட இயக்கம் மொழி தேசிய உரிமையையும் சமூக நீதி உணர்வையும் இந்த மண்ணில் தொடர்ந்து பிரச்சாரங்கள் மூலமாக, அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக தொடர்ந்து சாதித்திருக்கின்றது. அது இயல்பாகவே தன்னியல்பாகவே ஒரு கூக்குரல் இடுகின்ற போது இயல்பாகவே வீழ்த்தெழுகின்ற ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தொடர்ச்சி, வரலாற்று தொடர்ச்சியோடு சேர்ந்து நம்ம அதை பார்க்கணும். நம்ம ரொம்ப குறிப்பான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம திராவிட இயக்கம்னு நம்ம அதை பொதுமைப்படுத்தினாலும் கூட, ஒரு குறிப்பான இயக்கம் வகைப்படுத்தினாலும் கூட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிர இடதுசாரி அமைப்புகள் அனைத்தும் ஈழத்தை ஆதரிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய சமத்துவ இயக்கங்கள் அனைத்தும் ஈழத்தை ஆதரித்து போராடினார்கள். இங்கே இருக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறை சாதாரணம் அல்ல. இங்கே நிகழ்த்தப்படுகின்ற அன்றாடம் அவன் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகளும் அவனுடைய வாழ்வியல் போராட்டங்களும் சாதாரணம் அல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் ஈழத்தை ஆதரித்தது என்பது, அதற்கு அடிப்படை என்பது திராவிட இயக்கம். எப்படி பெரியார் அம்பேத்கரை உள்ளெடுத்துக் கொண்டாரோ, அம்பேத்கர் பெரியாரை உள்ளெடுத்துக் கொண்டாரோ, ரெண்டுமே இந்த சமூகத்தில் திராவிட இயக்கத்தையும் திராவிட சிந்தனையும் ஒரு ஜனநாயக மரபாக பார்த்ததனுடைய அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு போக்கு வளர்ந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இருந்து கொண்டுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இயக்கங்கள் அதை சாதித்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க முடியும். இந்த ஈழ போராட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு விஷயங்கள் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். என்னை போன்றவர்களை விட அதுக்காக களத்தில் வாழ்நாள் முழுவதுமாக வேலை செய்த பல தோழர்கள் இருக்கின்றீர்கள். தோழர் கொளத்தூர் மணி இருக்கிறாங்க. இதெல்லாம் தொகுத்து சொல்வதற்கான எல்லா உரிமையும் வாய்ப்பும் அவருக்கு இருக்கின்றது. ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, ஈழ போராட்டத்தை பொறுத்தவரை அதுல பல வகையான அவதூறுகள் தொடர்ந்து இந்த மண்ணில் விதைக்கப்பட முயற்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு வகையில ஈழ போராட்டம் அதற்கு இறுதி வரைக்கும் தலைமை தாங்கிய விடுதலை புலிகள், அவருடைய தலைமை பிரபாகரன் உள்ளிட்ட அனைவரும் மீதும் ஏதோ ஒரு வகையில ஒரு அவதூறுகளையும் ஏதோ ஒரு அவப்பழிகளையும் தொடர்ந்து சுமத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இங்கே நிகழ்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். சகோதர கொலைகள் செய்தார்கள், இஸ்லாமியர்களை வெளியேற்றினார்கள், சாதி பார்த்தார்கள், பெண்களை இழிவுபடுத்தினார்கள், இதெல்லாம் பல விஷயங்கள். ஆனா ஒரு விடுதலை போராட்ட அமைப்பு என்பது இதெல்லாம் முறியடித்து தான் களத்துல இருந்தது. ரொம்ப புலிகளை பொறுத்தவரையில நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எப்படி திராவிட இயக்கம் அனைத்து தழுவிய மக்களை உள்ளிழுத்து கொண்டு ஒரு ஜனநாயக இயக்கமாக வளர்ந்ததோ, அதே போன்றுதான் புலிகள் இயக்கமும் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளிழுத்து இருக்கின்றது. புலிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்திருக்கின்றார்கள்,
புலிகள் இயக்கத்திற்கு தொடர்ந்து சிங்கள அறிவுஜீவிகள் ஆதரவாக பேசியிருக்கின்றார்கள். புலிகள் இயக்கத்துக்கு தொடர்ந்து பல கலைஞர்கள் கலை ரீதியான உதவிகளை தொடர்ந்து சிங்களமா இருக்கலாம், வெளிநாடுகளால் பலர் அதுக்காக உதவி செய்திருக்கின்றார்கள். புலிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பலர் சிங்கள பெண்களை திருமணம் செய்திருக்கின்றார்கள். புலிகள் இயக்கத்தில் இஸ்லாமியர்கள் பலர் இருந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இன்க்ளூசிவா இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கணும். அது ஏதோ இனவாதமாக அது மாறல. அவர்கள் விடுதலையை பேசினார்கள், பெருமையை பேசல. அவருடைய அரசியல் என்பது விடுதலை அரசியல். எல்லா மக்களுக்குமான ஒரு ஜனநாயக உரிமையை, ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் புலியுடைய நோக்கமாகவும் லட்சியமாகவும் இருந்தது. அதனால அந்த இயக்கம் எந்த மனிதனையும் கீழ்மைப்படுத்தவில்லை, சிறுமைப்படுத்தவில்லை. அவருடைய அமைப்பில் தீண்டாமை அவர்கள் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக போராடினார்கள். சமூகத்தில் தீண்டாமையை தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக அவர்கள் வரையறுத்தார்கள். அதையெல்லாம் மீறி சாதிய கட்டமைப்பு இருக்கின்ற போது சாதிய போக்குகள் எல்லா வகையிலும் வந்தாலும் கூட அதையெல்லாம் முறியடிப்பதற்கான அனைத்து கலாச்சார அரசியல் மரபுகளும் புலிகளிடம் இருந்தது. இப்ப அவருடைய அந்த அரசியல் என்பது அவர் இஸ்லாமியரை வெளியேற்றியதைத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா, புலிகளை பொறுத்தவரை அதுக்கு அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இந்த வருத்தம் தெரிவிக்கின்ற விஷயத்துக்குள்ள மிக தெளிவாக நம்ம பார்க்க வேண்டியது என்பது, உலகம் முழுவதும் பல விடுதலை போராளி குழுக்கள், ஆயுதம் தாங்கிய குழுக்கள் இடையே இது போன்ற சகோதர கொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன, பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கின்றன. இது களம் சார்ந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்கின்ற போது, இஸ்லாமுடைய வெளியேற்றம் என்பது ஒரு இராணுவ நடவடிக்கையாக மட்டும்தான் நிகழ்த்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு இராணுவ நடவடிக்கை தான். அதனுடைய நோக்கம் என்பது இஸ்லாமியர்களை ஈழத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பது அல்ல, இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்துக்கும் தொடர்பில்லை என்பது அல்ல, இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய மக்கள் என்கின்ற அடிப்படையில் இருந்து அல்ல, அது ஒரு இராணுவ நடவடிக்கை என்பதாக மட்டும்தான் அது நிகழ்த்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தால் நிகழ்த்தப்பட்டாலும் கூட அந்த தவறுக்காக அவர்கள் பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள், மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள் என்பதை இதைத்தான் நம்ம ஒரு ஜனநாயகமா பார்க்கணும். விடுதலை போராட்ட அரசியல்ல, ஆயுதம் தாங்கிய போராட்ட அரசியல்ல வரக்கூடிய இது போன்ற பல நேர்வுகள், பல பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் புலிகள் கடந்து நின்றிருக்கிறார்கள், வேலை செய்திருக்கிறார்கள். ரொம்ப அடிப்படையான விஷயம் என்று சொன்னால், எப்படி தமிழ்நாடு சாதிய கொடுங்கோன்மைக்கு உட்பட்டு எல்லா வகையான வேறுபாடுகளும் இருந்ததோ அதே போன்ற ஒரு போக்கு தான் ஈழத்திலையும் இருந்தது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு பின்தங்கிய சமூகத்திலிருந்து புலிகள் போன்ற அமைப்புகள் விடுதலை அரசியலை முன்வைக்காமல் அந்த மக்களை ஒன்று திரட்டி இருக்க முடியாது. திராவிட இயக்கமும் சரி, திமுகவும் சரி அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்கின்றார்கள். அது சமூக நீதி இயக்கமாக இருக்கின்ற வரை, அது பார்ப்பனர் அல்லாத இயக்கமாக இருக்கின்ற வரை, அது வெகுமக்கள் இயக்கமாக அது மாறாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் பார்ப்பனியத்தினுடைய மொழி ஒடுக்குமுறை, தேசிய ஒடுக்குமுறையை மையப்படுத்துகின்றார்கள், சமஸ்கிருத எதிர்ப்பை மையப்படுத்துகின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் கட்டாய இந்தி திணிப்பை தொடர்ந்து எதிர்த்திருக்கின்றார்கள். இதனுடைய நீட்சியாகத்தான் இது வெகுமக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது. அதே போன்ற ஒரு அரசியல் முன்வைப்பை தான் சிங்கள திணிப்புக்கு எதிராக, சிங்கள ஆளுவர்க்கத்தினுடைய கலாச்சார திணிப்புகளுக்கு எதிராக, ஆக்கிரமிப்புக்கு எதிராக, அவர்களுடைய உரிமை மறுப்புகளுக்கு எதிராக, வேலைவாய்ப்பு உரிமைகள் ஒரு மாபெரும் ஒரு இயக்கமாக ஈழ விடுதலை போராட்டம் வளர்ச்சியடைந்து வந்தது. ஒரு விடுதலை அரசியல் என்பது இப்படிப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுடைய நலன்களை, அனைத்து தரப்பு மக்களுடைய உரிமைகளை பேசி வளர்ந்த காரணத்தினால்தான் திராவிட இயக்கம் இங்கே வெகுமக்கள் இயக்கமாக மாறி இருக்கின்றது. அதே போன்ற ஒரு இயக்கமாக விடுதலை போராட்ட அமைப்பான விடுதலை புலிகள் இயக்கமும் பிற ஈழ விடுதலை அமைப்புகளும் உருவாகி, ஏதோ ஒரு வகையில் இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் ஏதோ ஒரு ஈழ விடுதலை குழுக்களோடு தொடர்ந்து உருவாடி கொண்டே இருந்தார். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு பின்களமாக தமிழ்நாட்டை எப்போதும் மையப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஒரு மிகப்பெரிய விஷயமாக எந்த விடுதலை இயக்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கல. புலிகள் இயக்கத்துக்கு அப்படி கிடைச்சது. பயிற்சி பெறுவதற்கு சரி, இங்க இருந்து நிதி உதவி பெறுவதற்கு சரி, மருந்து பொருட்கள் பெறுவதற்கு சரி, வாகனங்கள் பெறுவதற்கு சரி, ஆயுதங்கள் பெறுவதற்கும் சரி, அரசியல் உதவிகள் பெறுவதற்கும் சரி, இப்படி எல்லா வகையிலும் உதவி பெறுகின்ற வாய்ப்பை, சூழலை உருவாக்கிய பெருமை திராவிட இயக்கத்துக்கு உண்டு. இன்றைக்கு அதை நாம் பேச வேண்டிய தேவை என்னவென்று சொன்னால், நாம ஒரு காலம் பொய்யை பேச போறதில்லை, நடந்ததை பேசுகின்றோம், உண்மையை பேசுகின்றோம், என்ன செய்தோமோ அதைத்தான் பேச போறோம். நாம செய்யாததை, நாம பண்ணாததை என்னைக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்னைக்கு நடக்காததை நடந்ததாக பேசுகின்ற ஒரு கூட்டம் தொடர்ந்து இங்கே கூக்குரலிட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு பிரச்சனை காரணமாக
இந்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் தமிழீழத்துக்கான திராவிட இயக்கத்தினுடைய இந்த வரலாற்று கடமை, வரலாற்று செயல்பாடுகள் எதையும் யாரும் மூடி மறைத்துவிட முடியாது. தொடர்ந்து நாம் ஈழ விடுதலைக்காகவும் ஈழ மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த ஜனநாயக உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து தமிழ்நாடு எப்போதும் பின்களமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.